ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான செவ்வாய்ப்பேட்டை பங்கு அருள் பணியாளர் அருள்மிகு அழகு செல்வன் அடிகளார் அவர்களே, உதவி பங்கு தந்தை அஜித் அவர்களே, புதிதாக உதவி தந்தையாக வருகின்ற அருளானந்தம் அவர்களே, மற்ற அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த இறை மக்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட், பெருவிழா நல்வாழ்த்துக்கள். ஒரு பக்கம் நம்முடைய பங்கின் பாதுகாவலி, மறை மாவட்டத்தின் பாதுகாவலி ஜெயராக்கினி அன்னையின் பெருவிழா. இன்னொரு பக்கம் இன்றைக்கு மூவொரு கடவுளின் பெருவிழா. இரண்டையும் இணைத்து இப்போது கொண்டாடுகிறோம், சிந்திக்கிறோம். பிரியமானவர்களே, எந்த விழா கொண்டாடினாலும் நாம் மீண்டும் பழைய மனிதர்களாக இருந்துவிடக்கூடாது. சில நாட்களாக நம்முடைய மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மாதாவை பற்றி எழுதிய ஒரு நூலை படிக்கிறேன், பல அதிகாரங்கள். அதில் முதல் அதிகாரம் மதர் ஆஃப் மர்சி என்று நம்முடைய தாயை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இத்தாலியன் மொழியிலே அந்த நூல் மாத்ரே தி மிசரிகோர்தியா, மதர் ஆஃப் மர்சி என்று. மிசரிகோர்தியா, கோர் என்றால் இதயம், தியா என்றால் கொடுப்பது. நம்முடைய இதயத்தை தேவையில் இருப்பவர்களுக்கு, துன்புறுவோருக்கு கொடுப்பது. நம்முடைய அன்பு தாய் அப்படித்தானாம். அதே போல மாதாவின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற அத்தனை பேரும் இரக்கத்தின் மனிதர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களின் கண்ணீரை கண்டு உன் நெஞ்சம் கலங்கவில்லை என்றால் உன்னிடம் கடவுள் இல்லை, உன்னிடம் பக்தி இல்லை, உன்னிடம் நம்பிக்கை இல்லை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் என்றார் வள்ளலார். ஒரு பயிர் வாடினாலும் தான் வாடியதாக அவர் அந்த காலத்திலே சொன்னார். உன் குடும்பத்தாரின் துன்பம் உன்னை தொடவில்லையா? இன்றைக்கு முதல் வாசகத்தில் அந்த தந்தையினுடைய இதயம், இரக்கம் நிறைந்த இதயம் நமக்கு படம் பிடித்து காட்டப்படுகிறது. பாருங்கள், ஆண்டவர் செய்த அற்புதமான செயல்கள். இந்த இஸ்ராயேல் மக்களுக்கு பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து கடவுளை நோக்கி கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். என் மக்களின் அழுகுரலை கேட்டேன், அவர்களின் கண்ணீரை பார்த்தேன், அவர்களுடைய வேதனை எனக்கு தெரியும் என்று சொல்லி மோசேயை தேர்ந்தெடுத்தார். பல்வேறு அற்புதங்கள் செய்தார். கடைசியாக எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகளை கொன்று அவர்களை அச்சுறுத்தி விடுதலைக்கு அவர்களை வழிநடத்தினார். பார்வோனின் இதயம் கல்லாய் போனது. இவர்களை துரத்தி மீண்டும் சிறைபிடிக்க வருகின்றான் குதிரை வீரர்களோடு. முன்னே பார்த்தால் செங்கடல், பின்னே பார்த்தால் பார்வோனின் படைகள். என்ன செய்வது? மேலேதான் பார்க்க வேண்டும். ஆண்டவர் அற்புதம் செய்தார். மோசே, உன் கோலை நீட்டு என்றார். கடல் கட்டாந்தரையானது. இஸ்ராயேல் மக்கள் கடலை கடந்தார்கள். மீண்டும் நீட்டச் சொன்னார். அந்த கடலிலே புதைந்து அழிந்தார்கள் பகைவர்கள். ஆண்டவருடைய வல்லமை மிக்க செயல்கள். உணவு இல்லை என்றார்கள். வானத்திலிருந்து மன்னா, தண்ணீர் இல்லை என்றார்கள். பாறையிலிருந்து தண்ணீர்,
இறைச்சி வேண்டும் என்றார்கள். காடைகள் அவர்களுக்கு எத்தனை வெற்றிகள், எத்தனை அற்புதங்கள்! உடன்படிக்கை பலகையோடு மோசே மலையிலிருந்து இறங்கி வந்தார். நேரமானது என்று சொல்லி ஆரோனிடம் சொன்னார்கள், நீ எங்களுக்கு சிலையை செய்து கொடு. அந்த மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. காத்திருக்க தெரியாத மக்கள், பொறுமை இல்லாத மக்கள், நன்றி கெட்ட மக்கள். இறங்கி வந்த மோசே நடப்பதை பார்த்தார். இவ்வளவு சீக்கிரமா எல்லாம் வல்லவரை மறந்து விடுவது என்று அந்த பலகைகளை உடைத்தெறிகின்றார். கடவுளை பார்த்து மீண்டும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, இந்த மக்கள் பாவம் செய்து விட்டார்கள், இவர்களை மன்னியும் என்று கெஞ்சி கேட்டார். ஆண்டவர் மீண்டும் மோசேயை அழைக்கிறார். ஆண்டவரே, உம்மை எங்களுக்கு காட்டும் என்று மோசே கெஞ்சி வேண்டுகிறார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவரே தம்மை பற்றி சொல்வது, நாம் இரக்கம் உள்ளவர், பேரன்பு உள்ளவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், நம்பிக்கைக்குரியவர். நம் கடவுள் இப்படிப்பட்டவர் தான், இரக்கம் நிறைந்தவர். நம் ஜெயராக்கினி அன்னை இரக்கம் நிறைந்தவர். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் இரக்கம் மிக்கவர்களாக இந்த விழாவை நிறைவு செய்ய வேண்டும். தொடர்ந்து இரக்கம் காட்ட வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற முதல் செய்தியாக இருக்கிறது. பாருங்கள், இரக்கம் மிக்கவர் நம் கடவுள். அதே கடவுளை பற்றி மகனாகிய கடவுள், தந்தையாகிய கடவுளால் அனுப்பப்பட்டதை பற்றி இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். எந்த அளவுக்கு தந்தை நம்மை அன்பு செய்தார் என்றால், தம் ஒரே பேரான மகனை நம்மை தீர்ப்பிட அன்று அவரில் நம்பி நாம் வாழ்வு பெறும் பொருட்டு அவரையே நமக்காக கையளித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனுப்பப்பட்ட மகன் இரக்கம் கொண்டவர். தன்னுடைய இதயம், தன் தந்தையின் இதயம் எப்படிப்பட்டது என்று அவரையே எடுத்து சொன்னார். ஊதாரி பிள்ளை ஓமையில் அந்த மூத்த சகோதரன் அழவில்லை, தந்தை அழுதார். அந்த மூத்த சகோதரன் மன்னிக்கவில்லை, தந்தை மன்னித்தார். அந்த மூத்த சகோதரன் தாராளமாயில்லை, தந்தை தாராளமாயிருந்தார். இன்றைக்கு நம் எல்லாருக்கும் எடுக்கப்படுகின்ற தந்தையின் இதயத்தை பின்பற்ற வேண்டும் என்கின்ற செய்தி, மகனின் இதயத்தை நாமும் பின்பற்ற வேண்டும் என்கின்ற செய்தி. மன்னியுங்கள், இரக்கம் காட்டுங்கள், கனிவோடு இருங்கள் என்று சொல்லுகின்ற செய்தி. துன்புறுவோருக்காக நீ அழுகின்றாயா? உனக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கின்றாயா? உன்னுடைய பொருட்கள், நேரம், உடைமைகள் அத்தனையை பொறுத்த மட்டில் தாராளமாயிருக்கின்றாயா? ஆண்டவர் கேட்கிறார். பாருங்கள், அந்த மகன் எத்துணை தாராளம். தான் எளிமையாக இருப்பது, தன்னையே வருத்து கொள்வது, சீடர்களுக்காக துன்புறுவது, நம் எல்லாருக்காகவும் கடைசி துளி இரத்தம் வரை சிந்துவது. திருப்பலியிலே பங்கெடுக்கிறோமே, அதனுடைய அர்த்தம் என்ன? அப்பம் பிடப்படுகிறது, அதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் தங்களையே விட்டு கொடுக்க வேண்டும். ரசம் திராட்சை ரசமாக, திராட்சை ரசமான ரசம் ஆண்டவருடைய இரத்தமாக மாறுகிறது. நம்முடைய ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் நம் குடும்பத்தாருக்காக, துன்புறுவோருக்காக நாம் சிந்தி வாழ்வு கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த மகன். அன்பு, தாராளம், தியாகம், இதுதான் அந்த மகன். நம் அன்பு தாயும் அப்படித்தான். தம் ஒரே மகனையே நமக்காக கொடுத்த தாய், தியாகம் செய்கின்ற தாய், மன்னிக்கின்ற தாய், இரக்கம் பொங்கி பெருகின்ற தாய். சுயநலமிகளுக்கு இந்த விழாவை கொண்டாடுவதால் எந்த பிரயோசனமும் இல்லை. இனியாவது மாற வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்கள், இந்த தூய ஆவியார் பார்க்கிறோம்,
இன்றைக்கு பாருங்கள், 2வது வாசகம் இப்படித்தான் முடிந்தது. தந்தையினுடைய அன்பே கடவுள். ஒவ்வொரு திருப்பலியும் அப்படித்தான் தொடங்குகிறது. இன்னொரு பக்கம் மகனுடைய அருள் என்றால் என்ன? தாராளம் நிறைந்த அன்பு. இன்னொரு பக்கம் தூய ஆவியின் நட்புறவு. திருவிழா கொண்டாடுகிறோம், உறவுகள் எல்லாம் வருகின்றார்கள். யாரையும் ஒதுக்கிட்டு கொண்டாடக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். தூய ஆவி எங்கே வருகின்றாரோ அங்கே ஒற்றுமை. அன்றைக்கு தூய ஆவி இறங்கி வந்தபோது ஒரு மொழியில் பேசினாலும் பல மொழியிலே அவர்கள் கேட்டு புரிந்து கொண்டார்கள். அவரவர் மொழியிலே புரிந்து கொள்கிறார்கள். தூய ஆவி ஒற்றுமையின் ஆவி, நட்புறவின் ஆவி, தோழமையின் ஆவி. அம்மா சிதறுண்டு போக இருந்த திரு அவையை அன்றைக்கு கட்டி காத்தார்கள். எல்லா சீடர்களையும் அவர்கள் திட்டி பிரிந்து போகும்படி செய்யவில்லை, ஏற்றுக்கொண்டார்கள். தன் மகனை சிலுவையில் அறைந்தவர்களையும் கூட பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் அக்கறை கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு தாயும் தாம் ஒன்றாயிருப்பது மட்டுமல்ல, தம் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். நம்முடைய தாய் ஒரு பக்கம் தந்தையாகிய கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது என்று. இதோ ஆண்டவருடைய அடிமை, மது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தந்தையினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். தூய ஆவியால் நிறைந்தார்கள். எனவேதான் இயேசுவை கருத்தரித்தார்கள். அந்த தூய ஆவியை மற்றவர்களுக்கும் எடுத்து சென்றார்கள். ஒரு பக்கம் வயிற்றிலே கருவிலே இயேசு குழந்தை, இன்னொரு பக்கம் அவர் தூய ஆவியை பெற்றது மட்டுமல்ல, எலிசபெத் அம்மாவிடம் சென்றார்கள். அவரும் தூய ஆவியை பெற்றுக்கொண்டார். பின்னாளில் சீடர்களோடு சேர்ந்து ஜெபித்தார்கள். அவர்களும் தூய ஆவியை பெற்றுக்கொண்டார். இதுதான் நம்முடைய தாய். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மிக முக்கியமாக மூவொரு கடவுளின் விழாவன்று, நம்முடைய அன்பு தாய் ஜெயராக்கினி மாதாவின் திருவிழாவன்று ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தியாக நான் உணர்வது இதுதான். அம்மா, நீங்கள் மூவொரு கடவுளை வரவேற்றீர்கள். நாங்கள் எல்லாருமே கடவுளை வரவேற்க வேண்டும். தந்தையை வரவேற்றீர்கள், மகனை வரவேற்றீர்கள், தூய ஆவியை வரவேற்றீர்கள். அம்மா, எங்கள் நாளை மூவொரு கடவுளோடு தொடங்குகிறோம். எங்கள் நாளை மூவொரு கடவுளோடு முடிப்போம். நாள் முழுவதும் அவர்களால் இயக்கப்படுவோம். இத்தாலிய மொழியிலே அக்கோல்யன்சா என்று சொல்வார்கள். வரவேற்பது, விருந்தோம்பல், உபசரிப்பது. முதலில் கடவுளை வரவேற்க வேண்டும். உங்கள் இதயத்திலே வரவேற்க வேண்டும். வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். அன்றைக்கு சிலைகளை வரவேற்ற மக்கள் கடவுளை மறந்துவிட்டார்கள். இன்றைக்கு சிலைகள் பல்வேறு வடிவங்களிலே இருக்கின்றன. உடை வடிவத்திலே சில சிலைகள், வாகனங்கள் வடிவத்திலே சில சிலைகள், மொபைல் வடிவத்திலே சில சிலைகள், நகை வடிவத்திலே சில சிலைகள். பாருங்கள், எத்தனையோ ஆடம்பரங்கள் வடிவத்திலே சிலைகள், சில வீடுகளின் வடிவத்திலே சில சிலைகள். இவற்றையெல்லாம் கொஞ்சம் 2ஆம் நிலைக்கு தள்ளிவிட்டு கடவுளை வரவேற்க வேண்டும். மாதாவை போல வரவேற்க கற்றுக்கொள்ள வேண்டும். வரவேற்கிறீர்களா? ஆண்டவர் வந்தால் அங்கே மகிழ்ச்சி. இன்றைக்கு பவுல் சொன்னார், ஆண்டவரை வரவேற்றால் என்னவெல்லாம் நடக்கும் என்று. இந்த கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் இப்படித்தான் முடிகிறது. பாருங்கள், இறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பாருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள்,
ஆண்டவரை வரவேற்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். ஐயோ மகிழ்ச்சியே இல்லை, மன நிம்மதியே இல்லை, குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அன்பு தாய் அன்னை கன்னியமரியாவை போல ஆண்டவருடைய வார்த்தையை வரவேற்க கற்றுக் கொடுங்க. நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. கிவ் இட் எ ட்ரை. முயற்சி செய்யுங்கள். மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருங்கள். இன்னைக்கு பவுல் சொல்லி முடிக்கிறார் பாருங்க. உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள். பாருங்க, கடவுள் வந்தால் நடத்தை சீர்படும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, எதை கேட்கிறோமோ அப்படியே உருவாகிறோம். வாட் வி ஹியர், வாட் வி see is what we become. எதை கேட்கிறோமோ, எதை பார்க்கிறோமோ அப்படியே நாம் உருவாகும். நடத்தையை சீர்படுத்துங்கள். இறை வார்த்தையை கேளுங்கள், ஜெபியுங்கள், ஆண்டவர் பேசுவதை கேளுங்கள், ஆண்டவரோடு பேசுங்கள், நடத்தையை சீர்படுத்துங்கள். நடத்தையை சீர்படுத்தாத வாழ்வு சீடத்துவ வாழ்வு கிடையாது, நம்பிக்கையாளருடைய வாழ்வு கிடையாது. அறிவுரைக்கு செவிசாயுங்கள். எல்லாவற்றிடம் முக்கியமாக ஆண்டவருடைய அறிவுரை, பெற்றோரின் அறிவுரை, ஆசிரியர்களின் அறிவுரை, நல்ல நண்பர்களின் அறிவுரை. அறிவுரைக்கு செவிசாயுங்கள். பாருங்கள், இன்னொன்று முக்கியமானது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மன ஒற்றுமையுடன் இருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். இன்னைக்கு எல்லாரும் மன்னிச்சு எல்லா சண்டை சச்சரவும் போகணும், அதுதான் மாதா எதிர்பார்க்கிறார்கள். அப்புறம் பாருங்க, ஒருவர் ஒருவருக்கு வாழ்த்து கூறுங்கள். இன்னைக்கு மே மாதம் 31 வார நாளாக இருந்தால் என்ன திருநாள்? மாதா எலிசபெத் அம்மாவை சந்தித்த திருநாள், ஃபீஸ்ட் ஆஃப் விசிட்டேஷன். மாதா அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க? எலிசபெத் அம்மாவை வாழ்த்துறாங்க. அவங்க ஒன்றும் நான் தானே உன் வீட்டுக்கு வந்தேன், நீ தானே வான்னு கூப்பிடணுன்னு சண்டையாக போட்டாங்க. கடவுளின் தாய் அவர்கள் முதலில் வாழ்த்தினார்கள். கிரீட்டிங்ஸ் ஆர் பிளெஸ்ஸிங். சில பேர் பார்த்தாலும் கண்டுக்காத மாதிரி போகிறாங்க. அவர்களிடம் ஆண்டவர் இல்லவே இல்லை. எல்லாரையும் கிரீட் பண்ண வேண்டும், வாழ்த்த வேண்டும், வாழ்த்து கூறுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், அன்பும் அமைதியும் இருக்கும் என்று முடிக்கிறார். இதை சொல்லித்தான் இந்த 2வது கடிதம் கொரிந்தியருக்கு எழுதப்பட்டது. தந்தையினுடைய அன்பு, மகனுடைய அருள், தூய ஆவியின் தோழமை உங்களோடு இருப்பதாக என்று அந்த கடிதமே முடிகிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, வெல்கம் த லார்ட், வெல்கம் மதர் மேரி. அன்றைக்கு சூசேப்பர் மாதாவை ஏற்றுக்கொண்டார், யோவான் மாதாவை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் மாதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்கும் 3 அம்மா, நம்மை பெற்றெடுத்த அம்மா இந்த உலகத்தில். இன்னொரு அம்மா நம்முடைய திரு அவை, 2வது அம்மா. we are all children of the mother church. 3வது அம்மா நம்முடைய அன்பு தாய் ஜெயராக்கினி தாய். 3 தாய்மார்களையுமே நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு தாய் இல்லாமல் இன்னொரு தாய் இல்லை. ஜெயராக்கினி தாயே, எங்களை காப்பாற்றும் அம்மா. திரு அவை தாயே, எல்லாரோடும் நான் ஒன்றாயிருக்க வேண்டும் அம்மா. என்னை பெற்ற தாயே, உமக்கு நன்றி கூறி வாழ்வேன் அம்மா என்று நாம் சொல்ல வேண்டும். வெல்கம் த லார்ட், வெல்கம் மதர் மேரி. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, வெல்கம் ஒன் அனதர். நாம் எல்லாம் பல நேரங்களில் டிவியிலும் மொபைலிலும் அழகு சாதனங்களிலும் புதைந்து போய்விடுகிறோம். மற்றவர்களை வரவேற்பதே இல்லை. ஏன் தான் வந்தாங்களோ தொந்தரவாக நினைக்கிறோம், குறுக்கீடாக நினைக்கிறோம், இடைஞ்சலாக நாம் நினைக்கிறோம். அது தவறு. பாருங்கள், தந்தை, மகன், தூய ஆவி நம்மை வரவேற்கிறார்கள். மாதா
எலிசபெத்தை வரவேற்கிறார். எனவேதான் கபிரியேல் தூதர் சொன்னவுடனே அவரை தேடி போகின்றார். எலிசபெத்து மாதாவை வரவேற்கிறார். அவர் வயிற்றினுள்ளே இருக்கின்ற இயேசு பாலனை வரவேற்கிறார். ஆண்டவரின் வாக்கு நிறைவேறும் என்று நம்பியவர் நீ பேறு பெற்றவரே என்கின்றார். என் ஆண்டவரின் தாய் என்கிறார். வரவேற்றால் மட்டும் போதாது, யாரை வரவேற்கிறோமோ அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும். ஒருவர் ஒருவரை வரவேற்க மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழா வெறும் தேர் அலங்காரத்தோடு முடிந்துவிடக்கூடாது, அருமையான உணவோடு முடிந்துவிடக்கூடாது. இதை தாண்டி ஆண்டவரை வரவேற்போம், ஒருவரை வரவேற்போம். நம் வாழ்வு சிறக்கட்டும். ஷேப் யுவர் காண்டக்ட் என்று பவுல் சொல்வது போல நம்முடைய நடத்தையை சரியான விதத்தில் மாற்றி அமைப்போம். நம் அன்பு தாய் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.